எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 18 இன்னியோட மார்க்கெட்ல என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலும் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி பார்த்துடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல இதுக்கு முன்னாடி எனக்கு கண்டினியூவா நான் ஒரு 12 நாள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டினியூவா நான் வீடியோ அப்டேட் பண்ணி இது வந்து 8வது நாள் இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் 5512 ரூபா 50 காசு. இன்னியோட ரிஸ்க் 650 ரூபா 20 காசு. ரிவார்ட் ரேஷியோ பாருங்க 1560 ரூபா. இதுதான் என்னோட என்ட்ரி. இதுல நான் என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் புக் பண்ணிருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ரன்னிங்ல தான் இருக்கு. டைம் பாருங்க 2:29. ஈவினிங் நான் கொஞ்சம் வெளியில போகிறதுனால வீடியோவை முன்கூட்டியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 42,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 42,400 கால் ஆப்ஷன் இன்னைக்கு நான் ஒரு லாட் தான் பை பண்ணியிருக்கேன். 220 ரூபா 55 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். 220 ரூபா 55 காசுக்கு பை பண்ண பிறகு எவ்வளவு போயிருக்கு பாருங்க, 282 ரூபா 90 காசு வரைக்கும் ஹை போயிருக்கு. ஆக்சுவலா நான் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்ணதால எனக்கு எங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு பாருங்க, 263 ரூபா 50 காசுல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் இன்னைக்கு 1073 ரூபா 75 காசு இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 1073 ரூபா 75 காசு இன்னியோட ப்ராஃபிட் சேர்த்தா இந்த வாரத்துல 3 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வாரத்துல இந்த 3 நாள்ல 5275 ரூபா 75 காசு ப்ராஃபிட்ல இருக்கு. இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 100% மேலேயே அச்சீவ் ஆயிருக்கு. போன வாரம் ஒரு 200% அச்சீவ் ஆயிருந்தது. இந்த வாரம் ஒரு 100%, டோட்டலா பாத்தீங்கன்னா 300% மேல அச்சீவ் ஆயிருக்கு. இன்னியோட ஒரே நாள் ஒரே ஸ்டாக்கு 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்ட்ல என்ன ஸ்டாக் நமக்கு கிடைச்சிருக்கு, இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துலாம். அடுத்து இன்னியோட கோல்டன் ஸ்டாக் யாரு, டோட்டல் என்எஸ்சில டாப் பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இன்னியோட ஒன் ஸ்டாக் MFSL. இந்த ஸ்டாக்கு 250 ரூபாய் இதுல வந்து லாஸ் வந்திருக்கு. டோட்டலா நம்மளோட வேல்யூல 1/4% லாஸ் வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல MFSL, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் இந்த 3 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. MFSL மட்டும் 1/4% லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா 950 1% இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல டாடா ஸ்டீல் 250 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஹிண்டால்கோ 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. HDFC பேங்க் 300 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. SBI 600 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய 6 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் தான் எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த 4 ஸ்டாக்ல 350 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. டோட்டலா இது நம்மளோட வேல்யூக்கு 1/4% இன்னைக்கு ப்ராஃபிட். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இன்னையோட கோல்டன் ஸ்டாக்ஸ் சைமன்ஸ். எதுக்காக இந்த சைமன் கோல்டு ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னையோட ரிஸ்க் ரேஷியோ பாருங்க. ஆக்சுவலா ரிஸ்க்னு பாத்தீங்கன்னாக்கா 0. எப்பாச்சும் ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னாக்கா இது போல ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். ரிஸ்க் 0, ரிவார்டுன்னு போது 1%. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னையோட என்ட்ரி. இந்த ஸ்டாக்ல எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கலாம். கோல்டன் ஸ்டாக் சைமன்ஸ் இது 25,000 ரூபாய் வேல்யூ. டோட்டல் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 186 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 3/4% இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டல் என்எஸ்சில டாப் வேல்யூ ஸ்டாக்ஸ், வேல்யூல டாப்பா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதுதான் பாலிப்ளெக்ஸ், சூலா, சைமன்ஸ் இந்த 3 ஸ்டாக்கு. அதே போல வால்யூம்ல நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான் சூலா, MTNL, RVNL. இந்த 6 ஸ்டாக் நம்ம ஷார்ட் டேர்முக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி. நாளையோட மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, ஆப்ஷன் என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.